Hi friends, welcome to Pinko Pink channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஜிஆர்டியோட கோல்ட் ஷீட் ஸ்கீம் பத்தி தாங்க பார்க்க போறோம். தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு நான் வந்து ஜிஆர்டில ஒரு 2 கிராம் கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வந்து புதுசா வந்து ஒரு நகை சீட்டும் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த ஜிஆர்டியில் வந்து நகை சீட்டு இப்போ தான் முறை நான் வந்து போடுறேன். இது வரைக்கும் நகை சீட்டு நான் போட்டதே இல்லை. எந்த நகை கடையிலையும் நகை சீட்டு போட்டதே இல்லை. இப்போ தான் முறையாக வந்து நான் போடுறேன். ஸோ கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நிறைய பேர் வந்து தங்கம் வாங்கலான்னு சொல்லுவாங்க. ஏன்னா விலை ஏறிக்கிட்டே போகுது. சில பேர் வந்து தங்கம்லாம் வாங்க வேணாம், ஏன்னா நம்ம வாங்குறதுனால தான் விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்கள் இருக்குது. ஸோ நமக்கு வந்து சாப்பிட்ற உணவுமே சரி, நம்ம அரிசியாக இருக்கட்டும், காய்கறியாக இருக்கட்டும், அதோட விலைவாசியும் நமக்கு வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். அதே போல் தான் இந்த தங்கத்தோட விலையும் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. நான் சொன்ன விஷயத்தில் சில பேருக்கு மாற்று கருத்தும் இருக்கும். உணவு வந்து நம்மளோட அத்தியாவசியம். தங்க நகை, கோல்டு காயின் இதெல்லாம் நமக்கு அத்தியாவசியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு தேவையானது தாங்க. நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் தான். மண்ணில் போட்டதும் பொண்ணில் போட்டதும் என்றைக்குமே வீணாக போகவே போகாது. நமக்கு கொரோனா டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் காசு இல்லாதப்போ இந்த மாதிரி கோல்டெல்லாம் வச்சு தான் வந்து அப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட ஃபினான்ஷியலை வந்து நம்ம ஸ்டேபிள் பண்ணிக்கிட்டோம். ஸோ நான் கோல்டு வாங்கின அன்னைக்கு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 8755 ரூபாங்க கோல்டு காயின். இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ ரேட் வந்து பார்த்திங்கன்னா 8940 ரூபா அந்த ரேட்டுக்கிட்ட ஆகிடுச்சு. ஸோ டெய்லியும் வந்து விலை ஏறிக்கிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2% வந்து இந்த டை சார்ஜ் கண்டிப்பாக போடுவாங்க கோல்டு காயினுக்கு. அடுத்ததாக ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா 3%. ஸோ இதெல்லாம் சேர்த்து எனக்கு வந்து 18,400 சம்திங் அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ நான் வந்து கோல்டு சிட்டும் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ மாதம் வந்து கட்டுற மாதிரி கோல்டு சிட்டு போட்டிருந்தேன். ஸோ நம்ம போடுற கோல்டு சிட்டுக்கு அவங்க என்னெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாங்கன்றது தான் நான் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ 1000 ருபீஸ்லேருந்து ஆரம்பிக்குது கோல்டு சிட்டு. அதுலேருந்து ஒவ்வொரு கேட்டகரியாக வந்து போட்டிருக்காங்க. 1000 ரூபாயில் வந்து நீங்கள் கோல்டு சிட்டு போட்டிங்கன்னா அதுக்கு வந்து கிஃப்டாக அது மாதிரி கொடுக்குறாங்க. கோல்டு சிட்டியே 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று நம்ம மாதம் கட்டுறது. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான கிஃப்ட்டு தாங்க இதெல்லாம். இதுக்கு முன்னாடி பார்த்தது மாதம் கட்டுறது. இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து நம்ம 25,000 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த 2 சிட்டு இது தாங்க. ஒன்று வந்து கோல்டன் 1 ஃப்ளெக்ஸி, இன்னொன்று வந்து நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி. ஸோ இது ரெண்டுத்தில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி. இதை பற்றின ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. லாஸ்ட் டைம் வந்து ஜிஆர்டியோட இந்த கோல்டு சிட் ஸ்கீம் பற்றி நான் போட்டிருக்கேன். இது வந்து இந்த வருஷத்துக்கான கோல்டு சிட் ஸ்கீமு. சேம் நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண அதே இது தாங்க இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கோல்டு சிட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு வேஸ்டேஜ் வந்து நம்ம வந்து இல்லாமல் நகைகளை எடுத்துக்கலாம். 18% வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம போடுற கோல்டு சிட்டு வந்து ஒரு பக்கத்தில் வந்து வெயிட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட்டு ரெண்டுமே வந்து கால்குலேட் பண்ணி நமக்கு வந்து என்டர் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இந்த சிட்டு வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிற டைமில் ஒன்று நீங்கள் வந்து வெயிட் பேஸ்டாக வந்து நகைகளை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அமௌண்ட் பேஸ்டாகவும் நகைகளை எடுத்துக்கலாம். வெயிட் பேஸ்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா 18% உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கு பதில் 9% தான் நீங்கள் வேஸ்டேஜ் வந்து அதில் கவர் ஆகும். இதே நீங்கள் அமௌண்ட் பேஸ்டில் போனீங்கன்னா உங்களுக்கு 18% வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து கவர் ஆகும். ஸோ இதுதான் அவங்க வந்து இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம். இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வெயிட் பேஸில் போனாக்கா நமக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் ஆன் வேஸ்டேஜ். இதுதான் வந்து அந்த 9% நான் சொன்னது. இந்த கோல்டு சிட்டு போடுறதுல நம்ம கோல்டு காயின், கோல்டு நகைகள் இல்லாமல் சில்வர், பிளாட்டினம், டைமண்ட், அன்கட் டைமண்ட் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் இந்த சிட்டு வந்து நம்ம போட்டுக்கலாங்க. ஸோ கோல்டு காயின் வேணுனாலும் நம்ம இந்த சிட்டில் வந்து வாங்கிக்கலாம். நகை தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு நகை இப்போ வாங்க வேண்டாம், கோல்டு காயின் வேணும்னா கோல்டு காயினாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். கோல்டு சிட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு டைமும் டைரெக்டாக நம்ம கடைக்கு போய் கட்டணுன்ற அவசியம் இல்லைங்க. இதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கட்டக்கூடிய மாதம் கட்டுறோம் இல்லைங்களா,
அது வந்து 11 மந்த்ஸ் வரைக்கும் டைம் இருக்குது. பட் இவங்க வந்து 10th மந்த்லேயே வந்து 100% வந்து நமக்கு வந்து அதோட பெனிஃபிட்டை வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் 10வது மாதமே வந்து நகையை போய் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கட்டின சிட்டையும் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். 11வது மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அடுத்ததாக நம்ம கோல்டன் ஒன் ஃப்ளெக்ஸி அப்படிங்கிற ஸ்கீமை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. நீங்கள் வந்து இதுக்கு மாதம் மாதம் பணம் கட்டணுன்ற அவசியம் இல்லை. ஒரே ஒரு தடவை மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டா போதும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 25,000 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் மினிமம் அமௌண்ட், அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 25,000 நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா 10 மாதம் கழித்து நீங்கள் வந்து நகை எடுத்துக்கலாம். இதில் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு வந்து கோல்டை வந்து உங்களுக்கு லாக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி 8,940 ரூபா வந்து கோல்டு வந்து விற்கிதுங்க. ஸோ இந்த ரேட்டுக்கே வந்து உங்களுக்கு லாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு நெக்லஸ் எடுக்கணும், இல்லை 5 சவரோ 3 சவரில் ஆரம் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்கீமு. உங்கள்கிட்ட கையில் காசாக இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற பழைய கோல்டை வந்து நீங்கள் கொடுத்து கூட இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் போட்டுக்கலாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்கீமு. இந்த சிட்டு வந்து நான் போடலைங்க, பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த சிட்டு போடுவேன் நான். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களில் யாராவது இந்த சிட்டு போட்டிருக்கீங்களான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த சிட்லேயும் வந்து சில்வர், கோல்டு, டைமண்ட் இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த சிட்டிலையும் வந்து உங்களுக்கு 18% வந்து அமௌண்ட் பேஸ்டாக எடுத்தால் கவர் ஆகுதுங்க. வெயிட் பேஸில் வந்து 9%. வேஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் சேம் தான். ஸோ அதில் சொன்னதே தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து 1,99,000 வரைக்கும் தான் வந்து போட முடியும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சிட்டு வந்து போட முடியாது. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இதுலேயும் வந்து 10th மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100% வந்து பெனிஃபிட் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் நேரடியாக ஷாப்புக்கே போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணி இதை பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.